இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. அமானுஷ்யத்தை பற்றி பல தகவல்கள் கடந்த சீசன் 1 சீசன் 7 வரைக்கும் நிறைய பகிர்ந்திருக்கேன். உங்களில் யாராவது இடப்பட்ட சீசன்லேருந்து ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கேள்விகளாக இருக்கும். அதனால் விடுபட்ட எபிசோட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஆரம்பத்திலேருந்தே கேளுங்க. காரணம், ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்னாடியும் ஒரு அமானுஷ்யத்துடைய ரகசியம், அது என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான பல தகவல்களை நான் பகிர்ந்துருந்திருக்கேன். இந்த பேய் டைரியுடைய நோக்கம் அமானுஷ்யத்தை சொல்லி ரேட்டிங் ஏற்றுறதில்ல. அமானுஷ்யம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தோடு வாழ்க்கையோடு எப்படி ஒன்றிணைஞ்சு வருது. சில பேர் அதை அனுபவிச்சிருக்காங்க, சில பேர் பார்த்துருக்காங்க, சில பேர் பார்த்ததே கிடையாது, சில பேருக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல அது சம்பவம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ நம்பிக்கை இல்லாதவர்களுடைய பார்வையில் அதை அனுபவித்தவர்கள் பொய்க்காரர்களா? இல்லை, நான் அனுபவிச்சிருக்கேன், அவங்க நம்ப மாட்டுறாங்க, அப்போ அவங்க ஆணவமானவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது ஒன்றும் இல்லைங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்ற மாதிரி தான். பட்டவனுக்கு தான் அது அனுபவம், படாதவனுக்கு கிடையாது. இப்போ ஒரு மேப்பை திறந்துட்டு இதுதான் அமெரிக்கான்னா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய நிலப்பரப்பு இப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய வருமே தவிர அந்த மேப்பை பார்த்ததுனால நம்ம அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணிட்டு வந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தான் அமானுஷ்யம். படத்தில் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், அது புரளியாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம். அப்படின்றது ஒரு கோணத்தில் இருந்தாலும் அனுபவித்தவங்க எத்தனை பேர், அமானுஷ்யத்தினால் சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒருத்தன் ஒரு தடவை பொய் சொல்லி சம்பாதிக்கலாம், 2 தடவை பொய் சொல்லி சம்பாதிக்கலாம். ஒருத்தன் அதுவே ஒரு தொழிலாக வச்சு சம்பாதிக்கிறானா, அப்போ அவன் காலம் முழுக்க பொய் மட்டுமே சொல்லி சம்பாதிச்சிருக்கானா? இல்லை. அப்போ சில பேருக்கான பாதிப்பு, ஒரு சில பேரிடமிருந்து அவங்களுக்கு விடுவிப்பு, இவங்களுக்கும் பலன் கிடைச்சிருக்கு, அவங்களும் அதில் சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ அமானுஷ்யம் என்ற ஒரு விஷயம் நிஜம் இருக்குது. ஆனால் அது யாருக்கு நடக்குது, அதனால் பாதிக்கப்பட்டவங்க யாரை நாடி போய் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத ஆராய்ந்தாலே அமானுஷ்யத்துடைய மர்மங்கள், பதிலில்லா கேள்விகள், வினாக்கள் உங்களுக்கு தெளிவை கொடுத்துரும். நான் ஒரு முறைன்னு சொல்கிறத விட கடந்த வருடம் தீபாவளிக்கு நகை வாங்கலான்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன். என்னை பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் என்கிட்ட அரசியல் பேசுவாங்க, நாட்டில் என்ன நடக்குது, அடுத்த எலெக்ஷனுக்கு யார் ஜெயிப்பா, இல்லை அவங்களுடைய கருத்து சொல்லுவாங்க. இந்த ஆட்சியை விட அந்த ஆட்சி நல்லா இருந்துச்சு, இதுக்கப்புறம் வரப்போகிற ஆட்சி எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்னை சந்திப்பவர்கள், என்னை தெரிஞ்சவர்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறது அரசியலாக இருக்கும். சில இடங்களுக்கு போனால் ஆன்மீக ரீதியான கேள்விகள் நிறையா வரும். நம்ம ஏன் இது செய்கிறோம், இது ஏன் நம்மளுக்கு சொல்லப்படலை, இது எப்போ நடக்கும், இந்த அமானுஷ்யத்தை இந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கிற மரபு என்ன, இந்த மாதிரி ஆன்மீக கேள்விகளாக வரும். அதுக்கு நான் ஆன்மீக பதில்கள்லாம் சொல்லிடுவேன். சில பேர் என்னை பார்க்கும் பொழுது, பேய் இருக்கா, அதெல்லாம் நிஜமா, நீங்கள் செஞ்ச அந்த ப்ரோக்ராம் செட்டப் ப்ரோக்ராமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் பல இன்டர்வியூவில் சொல்லி எனக்கும் சலிச்சு போச்சு. எதுவுமே இங்கே செட்டப் கிடையாது. எனக்கு இதில் ஈடுபாடு உண்டு. அதாவது ஆராய்ந்து அதை படிக்கிறதுல எனக்கு ஈடுபாடு உண்டு. நீங்கள் ஆன்மீகம்
படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனால் அமானுஷ்யத்து மேலே உங்களுக்கு ஈடுபாடு வந்துடும். இல்லை அமானுஷ்யத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க. காரணம், ஆன்மீகம் என்பது மேலுலகம், அமானுஷ்யம் என்பது கீழ் உலகம் தான். இதற்கு இடப்பட்ட வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. நீங்கள் மேலே போனாலும் நீங்கள் ஒரு புரியாத புதிரான பதில்கள் கிடைக்கும். கீழேயே போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அங்கேயும் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். நீங்கள் பேசி பழகி படித்து விவாதங்கள் செய்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தையும் அமானுஷ்யத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு டிவைஸ் என்னென்னா அது நாம தான். நகைக்கடைக்கு போயிருந்தேன்னு சொன்னல, அந்த ஸ்டாஃப் வந்து என்கிட்ட நகையின் விலையை பற்றியோ நகையின் தரத்தை பற்றியோ அந்த டிசைனை பற்றியோ பேசுகிறதுக்கு முன்னே என்கிட்ட கேட்ட கேள்வி, சார் உங்களை பார்த்தா நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரே கேள்வி சார், பேயெலாம் இருக்கா அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் வழக்கமாக சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் சலிப்புத்தன்மையோட இதே கேள்வி எத்தனை தடவை தான் கேட்பீங்கன்ற மாதிரி நானும் பதில் சொல்லிக்கிட்டு, அதான் சார் இருக்குது சார், நானும் பார்த்துருக்கேன் சார்னு அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நானும் நகையை பற்றி பேசாமல் உங்கள் கதையை சொல்லுங்கள், நம்ம பேய் டைரிக்கு தேவைப்படுமேனு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தேன். அப்படி அவங்க சொன்ன அனுபவம் தான் இந்த எபிசோடு. இவங்களுடைய வீட்டு வட்டாரத்தில் ஒரு மலாய்க்காரங்க இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் ஜின்னு வளர்க்குறாங்க, தோயோல் வளர்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு சூனியக்காரி அப்படின்றத அந்த வட்டாரத்தில் இருந்த பல பேருக்கு தெரியுமா. பல பேர் அவங்கள அப்படி தான் பேசுவாங்களாம். அவங்க வந்து ஒரு சூனியக்காரி, அவங்கள்ட்ட வந்து மாய மந்திரம்லாம் செய்யறதுக்கெலாம் வருவாங்க, அவங்க அதில் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வட்டாரத்தில் இருந்திருக்கு. பெரும்பாலும் வந்து நாம் கேள்விப்படுற பொம்மைலாம் யாராக இருப்பாங்கன்னா, எங்கேயாவது பேய் பிடிச்சிருக்கோம், இல்லை யாரையாவது செய்வனை செஞ்சுருப்பாங்க, சூனியம் வச்சுருப்பாங்க. அதை எடுப்பதற்குன்னு சில பூமெல்லாம் இருப்பாங்க. இவங்க எந்த கேட்டகரினா, அந்த சூனியங்களை வைக்கிற கேட்டகரி. இப்போ எனக்கு ஒருத்தவங்க மேலே திருப்தி இல்லை, அவங்கள ஏதோ ஒரு வகையில் அமானுஷ்ய ரீதியாக அவங்கள நான் துன்புறுத்தணும்னா நான் இவங்களை நாடி வந்தால் போதுமா, இவங்க காசு வாங்கிட்டு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சு கொடுத்துருவோம். நம்மளுடைய எதிரியோ நம்மளுடைய பகையாளியோ அமானுஷ்யத்தால் பாதிக்கப்படுறதை நம்ம இங்கேருந்து பார்த்து ரசிக்க வேண்டியதான். இவங்க அந்த மாதிரி ஒரு சூனியக்காரி. அப்போ இவங்க நிறைய பேருக்கு வந்து அமானுஷ்ய ரீதியாக பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்திற்காக பல துர்சக்திகளை வந்து ஏவி விட்டுருக்காங்க அப்படின்றது அங்கே இருக்கிற எல்லாருமே பேசுவது வழக்கம். இதனால் சில பேர் அந்த மச்சிக்கிட்ட பேசுகிறது ரொம்பவே குறைவா. அவங்க எல்லார்ட்டையும் பேசணும்னு நினச்சி பேசுவாங்களாம். ஆனால் ரொம்ப பேச்சு வளர்க்காமல் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு தப்பிச்சு போகிறது அங்கே இருக்கிறவங்களுடைய வழக்கம். இப்படி ரொம்ப நாளாக இவங்களுக்கு பேய் வளர்க்குறாங்க, இவங்க ஜின்னு வளர்க்குறாங்க அப்படின்னு பேச்சு அடிப்படும் பொழுது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துருந்துருக்கு. இவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போய் ரொம்ப சீரியஸ் ஆகி வீட்டுக்கு ஆம்புலன்ஸ்லாம் வந்து இவங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எல்லோரும் சொல்கிற வார்த்தை, செஞ்ச பாவம் சும்மா விடலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதற்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, இவங்க யாருக்கோ செய்வனை செஞ்சுருக்காங்க. யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு இவங்க செய்வனை செஞ்சுருக்காங்க. ஆனால் செய்வனை செய்த போது, அந்த சூனியம் வைக்கும்போது யாருக்கு கெட்டது நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சூனியம் வச்சாங்களோ அவங்க இவங்களை விட ஒரு பலசாலியோ இல்லை பவர்ஃபுல்லான ஒரு ஆளையோ ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது எந்த ரூபத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க செய்த சூனியம் திரும்ப இவங்களுக்கே வந்து அடிக்கிற மாதிரி அவங்க செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி இவங்க சூனியம் வைக்கும் பொழுது வச்ச சூனியம் திரும்பவும் இவங்களே வந்து தாக்குற மாதிரி தாக்கி அப்போ தான் இவங்களுக்கு உடம்புலாம் முடியாமல் போயிருக்கு. இவங்க பிளாக் அவுட் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் எல்லாம் முணுமுணுத்துருக்காங்க. வரவங்க எல்லாத்தையும் கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, கீறுவதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சு இவங்களுக்கு மயக்க ஊசி கொடுத்து அதற்கப்புறம் இவங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் மருத்துவ பரிசோதனையில் இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் நரம்பு ரீதியாகவோ இல்லை ஆர்கன்ஸ் ரீதியாகவோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தவங்க பழைய மாதிரி இல்லை. முஸ்லீம்கள் மக்ரிப் தொழுகை செய்வாங்கள, அந்த மக்ரிப் தொழுகை செய்து முடித்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிருகத்தோடைய ஓலை சத்தம் மாதிரி கத்துவாங்களாம். அப்படி கத்தினாங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதானா, கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை சுற்றி சுற்றி வர்றவங்களாம் எத்தனை தடவை சுற்றி வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். இதை ஊறி அந்த இடமே நின்று வேடிக்கை பார்க்குமா. அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் அவங்கள பிடிச்சி நிறுத்த முயற்சி பண்ணும்பொழுது அந்த கையில் இருக்கிற அந்த தீப்பந்தத்தை வச்சு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். அவங்கள அந்த தீப்பந்தத்தை கீழே போட்டுட்டு ஓய்ந்து போய் உட்கார்ற வரைக்கும் அவங்க அந்த வீட்டையே தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். எத்தனையோ பேர் அவங்களை குணப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு வந்து முயற்சி பலன் அளிக்கல. அப்போ இவங்க இந்த கதையை சொன்னவங்க தூரத்துலேருந்து இவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். வேறு இனம் அப்படின்ற பட்சத்தினால எதையும் உதவி செய்கிறதுக்கோ எதுக்கும் முயற்சி பண்ணாமல் நடக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் 12-1 மணி வரைக்கும் அவங்க அந்த வீட்டிலையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த வீட்டு வட்டாரத்திலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு அது ஒரு வேடிக்கை ஆயிருமா, போய் எட்டி பார்ப்போம் இந்நேரம் சுற்றிக்கிட்டு இருக்காங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறது வழக்கம். நாளடைவில் அங்கே இருந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து பழகி போயிடுச்சு. ஏதோ ஒரு தீய சக்தி அவங்கள ஆக்கிரமிச்சிருச்சு, அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க எல்லாருமே வேலைக்கு எல்லாம் பூஜை கீஜெல்லாம் போட்டுட்டு கதவுலாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்களாம். அப்படி இரவு நேரத்தில் வெளியாகிறதுனா கூட கொஞ்சம் பார்த்து அந்த வயசானவங்க அந்த மச்சி வந்து வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியாவாங்களாம். இப்படியே போக 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 ஒரு நாள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போமோவை இந்தோனேஷியாவிலேருந்து கண்டுபிடிச்சி செலவு பண்ணி அவரை வர வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் கொஞ்சம் புகழ்பெற்ற ஒரு ஆள். அதனால் மலாய்க்காரர்கள் மத்தியில் நிறைய பேர் அவரை சரி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய வீட்டு முன்னுக்கு நிறைய காடி மோட்டர்லாம் வந்திருக்கு. அவர் கொஞ்சம் பிரபலமான ஒரு உஸ்தாஸ், இந்தோனேஷியாவில் உள்ளவர். அவர் வீட்டு முன்னுக்கு நிறைய காடி வந்தோன்னே இவங்களுக்குலாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளோ காடி வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு. வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்துருந்துருக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு அலறல் சத்தம், திடீர்னு பார்த்தா கத்துற சத்தம். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு முடிவு தெரியுமேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2-3 ஆனோன்னே நாளைக்கு எல்லாம் வேலைக்கு போகணும், வரல ஒரு முடிவு நாளைக்கு தெரியும், எடுத்துட்டாங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் படுத்துருந்துருக்காங்க. அந்த தாமானில் இருந்தவங்க எல்லாருமே படுத்துருந்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த ஒரு சில பேர் காடிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கிட்ட இருந்த கூட்டம் குறைஞ்சிடுச்சு. இவங்களுக்கு ஆர்வம் தாங்கலையாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்துருந்துருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கான அமானுஷ அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அவ்வளோ நேரம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சத்தமே இல்லாமல் இருந்திருக்காங்க. இவங்க ஜன்னலை திறந்து பார்க்கும் பொழுது வீட்டு வாசலில் ஒரு கருத்த உருவம், ஒரு 10 வயசு பையனுடைய உயரம், தரையில் உட்காந்துக்கிட்டு காலை விரிச்சுக்கிட்டு தரையை தட்டி தட்டி அழுவுதான். கருத்த உருவம் தரையை தட்டி தட்டி அழுவுதான். இந்த அழுக சத்தம் யாருக்கு கேட்குதோ இல்லைன்னு தெரில, ஆனால் இவங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த உருவத்தை இவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த மச்சியோட வீட்டை சுற்றி இருக்கிற மற்ற வீட்டுக்காரங்க யாரும் வந்து அந்த அழுக சத்தம் கேட்டு எட்டி பார்க்கல. அப்போ இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க அம்மா வந்து வீட்டில் சத்தம் போட்டிருக்காங்க, உனக்கு என்ன அங்கே வேடிக்கை,
உள்ளே வா அப்படின்னு ஏசி இருந்திருக்காங்க. மா இங்கே வந்து பாருங்கம்மா, என் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா, வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரும்பின அந்த சின்ன கேப்பில் அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிருந்துருக்கு. அப்போ இவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்களா, இல்லை நான் பார்த்தேன், ஒரு உருவத்தை பார்த்தேன், கருத்த உருவம், என் இடுப்பு உயரத்துக்கு இருக்கும், தரையில் உட்காந்து தட்டி தட்டி அழுவுது, அது என்ன பேயா இருக்குமா அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் படுத்துருக்காங்க. மறுநாள் காலைல எழுந்திக்கும் போது அந்த மச்சி இறந்துட்டாங்கன்ற செய்தி வந்திருந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சூனியம், இவங்க என்ன சூனியத்தை செஞ்சு அனுப்புனாங்களோ அந்த சூனியம் இவங்களே திருப்பி அடித்து இவங்களோட உயிருக்கு ஆபத்தை விளை வச்சிருச்சு அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த லோரங்கில் வந்து இந்த மாதிரி சூனியம் செய்வதற்காக யாரும் வர்றது கிடையாது, இப்போ இந்த தாமனே ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய அமானுஷ்ய அனுபவமும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குது, ஒவ்வொரு மாதிரியான கியூரியாசிட்டி கொடுக்குது. பாட்காஸ்ட் கேட்குற நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு இவ்வளவு ஆர்வமாக இருக்குன்னா, நான் ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்களுடைய அமானுஷ்ய அனுபவங்களை கேட்கும் பொழுது அந்த சுவாரஸ்யம் எப்படி இருக்கும். மீண்டும் மீண்டும் ஆன்மீகத்தோடு அமானுஷ்யத்தையும் இன்றும் ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். என்றாவது ஒரு நாள் புது புது தகவல்கள் வந்தால் கண்டிப்பாக நான் பாட்காஸ்டில் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.